நீ பாத்துக்கோ, நீ மட்டும் பார்க்காத, தலைமுறை தலைமையா உன் பிள்ளைக்கு கத்து கொடுத்துரு. எங்களுக்கு அப்பப்போ வந்து தனியா உனக்கு ஐஐடி, அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ, டிப்ளமாலாம் சொல்லி கொடுத்து உன்னை அங்க அப்பாயின் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, நீயே பண்ணிட்டு எங்களுக்கு தலைவலி மிச்சம், அந்த நிலத்தை எடுத்துக்கோ அப்படின்னு தான் அந்த காலத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்ப அவருக்கு கொடுத்ததுக்கு பேரு நீர்க்கட்டி மானியம். அது ஒரு குறிப்பிட்ட பரப்ப சொல்லும், ஒரு 15 காணி அப்படின்னு பரப்பை சொல்லும். அது ஒரு வகையான மைனர் இனம். அந்த ஊர்ல நான் முடிவெட்டிக்கிட்டு இருக்கேன், அவன் வரவனுக்கு எல்லாம் முடிவெட்டணும், வயக்காட்டுக்கு போறவனுக்கு எல்லாம் முடிவெட்டணும், இப்ப அவனுக்கு ஒரு இவ்வளவு ஏக்கர் வச்சுக்கப்பா அப்படின்னு ஒரு இனம். அந்த ஊர்ல வெட்டியா வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனும் அவன் அந்த வேலையை பார்க்கணுமே, அப்ப அவனுக்கும் கொஞ்சம் நிலம் இனம். கோயில்ல பாவம் ஐயர் பூஜாரி வேலை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு, அப்ப அவருக்கு பூஜாரி இனம். இப்படி டைரக்ட் இனம். என்னுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். டைரக்ட் மைனர் இனம், இதுக்கு பேரு டைரக்ட் மைனர் இனம். இதை வந்து நம்ம வந்து தசபந்து 10 வகையான உறவு இனம் அப்படின்னு பேரு. 10 வகையான உறவு இனம் அப்படின்னு பேரு. மக்கள் வாழ்வதற்கு நிலங்களை கொடுத்து அவங்களுக்கு மக்கள் அந்த கிராமம் தன்னிச்சு இயங்குவதற்கு ஆர்டிசான்களாக வேலை செய்கிறவர்களுக்கு தனியாக நிலம் கொடுத்தா அவங்களுக்கு பேரு அது இனம். ரைட். இப்போ அடுத்ததாக கோயிலுக்கே டைரக்டா இனம் கொடுத்தோம். நான் சொன்னேன் ஐயா மேஜர் இனம் கோயிலுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்ன, அது வேறு. இது நிலப்பரப்பு அளவு குறிப்பிட்டு கொடுப்பாங்க கோயிலுக்கு. அதுக்கு பேரு தேவதாயம். அதற்கு பேரு தேவதாயம். முதல்ல தசபந்து நாம் சொன்ன, அது ஊழியர்களுக்கு கொடுப்பது, டைரக்டா ஊழியர்கள். இது தேவதாயம். அடுத்ததாக தர்மதாயம். நீங்க தஞ்சாவூர்ல இருந்து ராமநாதபுரத்துக்கு பட்டுக்கோட்டை வழியா போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 சத்திரம். சரபோஜி மகாராஜா 28 சத்திரம் கட்டி அங்க இருக்கிற கிராமங்கள்ல நிலங்களை எழுதி, ராமேஸ்வரம் கோயிலுக்கு யாரெல்லாம் பாதப்பயிரம் போறாங்களோ அவங்களாம் அங்க தங்குனா அந்த சத்திரத்துல தங்கிக்கணும், சாப்பிட்டுக்கணும். அப்ப அந்த சத்திரத்தை மெயின்டைன் பண்றதுக்கு பணம் வேணும் அல்லவா? அதுக்கு அந்த கிராமத்துல இருக்கிற நிலங்களை அதை எடுத்து அவங்க பார்த்து. இப்போ திருநெல்வேலி, சேரமாதேவி இந்த பகுதியிலிருந்து திருச்செந்தூருக்கு போனோம்னா, திருநெல்வேலி வழியா போனோம்னா இப்ப இருக்கிற விஎம் சத்திரம் அப்படின்னு சொல்றோம். சத்திரம் வார்த்தையை கவனிங்க. விஜயராகவ முதலியார் சத்திரம், விஎம் சத்திரம்னு சொல்றோம். அது ஒரு இனம். போற வரவங்களுக்கு சோறு பொங்கி போறோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போறவர்களுக்கு சோறு பொங்கி. இப்படி தமிழ்நாடு முழுவதற்கும் தர்மம் செய்வதற்காக, வேத பாடசாலைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக, மருத்துவ சாலைகளை அமைப்பதற்காக, கோயில் நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே தேவதாயத்துல அந்த கோயில் நிறைய சொத்தை வச்சிருக்கோம். ஆனாலும் அந்த கோயில் திருவிழாவின் போது புளிசாதம் போடுவதற்காக, தயிர் சாதம் போடுவதற்காக, நெய்வேத்தியம் பண்ணுவதற்காக கொஞ்சம் நிலங்களை எழுதி வச்சிருக்காங்க. இது அந்த காலத்தில் இருக்கிற அரசர்கள் எழுதி வைத்திருப்பார்கள், பெரும் நிலக்கிழார்கள் எழுதி வைத்திருப்பார்கள், இப்படி அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். அப்போ மைனர் இனாமில் 3 வகையான இனாம்களை நான் இப்பொழுது சொல்கிறேன், நல்லா கவனிக்கும். மேஜர் இனாமில் 2 வகை சொன்னேன். ஒண்ணு கோயிலுக்கு நேரடியாக கட்டுப்பட்ட இனாம்கள் மேஜர் இனாம்ல. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனிநபர்களுக்கு பாத்தியப்பட்ட மேஜர் இனம். தனிநபருக்கு பாத்தியப்பட்டதுல எல்லாம் மக்களுக்கு நிலம் இறங்கி விட்டது, அவர்களை ஒழித்து விட்டு, அந்த ஆண்டைகளை எல்லாம் ஒழித்து விட்டு, அந்த கம்பத்தார்களை எல்லாம் ஒழித்து விட்டு, அந்த ரெட்டியார்களை எல்லாம் ஒழித்து விட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, நிலம் இறங்கி விட்டது.
நேரடியாக மிராசா எந்த ஊர்ல எல்லாம் டைரக்டா கோவில் பேர்ல இருந்ததோ அந்த அந்த சமய நிறுவனம் அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்க காலமுள்ளா செட்டில்மெண்ட் ஆகாம இருந்துக்கிறாங்க. அங்க ஏதோ மிச்ச சொச்ச இடம் இருந்தா மட்டும் அதுல செட்டில்மெண்ட் ஆகி இருக்கிறார்கள் என்பதே மேஜர் இனாமை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களை பிரிச்சுட்டோம். மைனர் இனாமை பொறுத்த வரைக்கும் நான் அதனை 3ஆக பிரிக்கிறேன். இதை நான் தான் பிரிக்கிறேன், புரியுறதுக்காக பிரிக்கிறேன். மைனர் இனாமை பொறுத்தவரை தசபந்து இனாம் என்பது கிராம ஊழியங்களை செய்வதற்காக, அந்த கிராமம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு கிராமம் தன்னைத்தானே தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால், ஒரு கிராமத்தில் இருந்து ஆண்டுதோறும் 2 போகமோ 3 போகமோ விளைச்சல் விளைவித்து அரசனுக்கு வரி மேலே போக வேண்டும் என்றால், அங்கு சம்பளத்துக்கு தொடர்ந்து வேலை செய்வதற்கு இனாம்தாரர்கள் தேவை. தசபந்து இனாம்தாரர்கள். அடுத்ததாக கோயிலை நிர்வாகம் செய்வது, பரிபாலனம் செய்வது, அபிவிருத்தி செய்வது, கோயில் சமய சிந்தனைகளை வளர்க்க போவதற்கு அதற்கு தனியாக மைனர் இனாம் நிலங்கள் கொடுத்திருந்தார்கள். அடுத்து 3ஆவதாக தர்மம் செய்வதற்கு கொடுத்திருந்தார்கள். மேஜர் இனாம் என்பது ஒட்டுமொத்த கிராமத்தையே சொல்கிறேன், ஒட்டுமொத்த கிராமத்தின் பரப்பையே சொல்கிறேன். மைனர் இனாம் என்பது இத்தனை ஏக்கர் இத்தனை பரப்பு லிமிட்டெட்ல சொல்ல முடியாது. ஆனால் அளவிட்டு சொல்லி இருக்க வேண்டும். அளவிட்டு சொல்லி இருந்தால் அதனை மைனர் இனாம் என்று நாம் சொல்லலாம். மேஜர் இனாம் கிராமங்களுக்குள் மைனர் இனாம் கிராமங்கள் இருக்கலாம். மிராசுதாரர் சிதம்பரம், மிராசுதாரர் சிதம்பரம் நடராஜர் அந்த மேஜர் இனாம்ல அது உள்ள அங்க ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு அங்க ஒரு மைனர் இனாம் இருக்கலாம். இந்த பெட்டிக்குள்ள பெட்டி, பெட்டிக்குள்ள பெட்டி அப்படி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த 3 வகையான இனாம்களில் இந்த தேவதாயம் மற்றும் தர்மதாயம் தற்பொழுது பெரும் சிக்கல். அந்த தசபந்து இனாம் சின்ன சின்ன சிக்கல். ரைட்டுங்களா? இப்போ மேஜர் இனாம் கிராமங்களில் எந்தவித சிக்கலும் வரவில்லை இப்பொழுது மக்களுக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அது கோவில் பேர்ல நேரடியாக இறங்கி விடுகிறது. செட்டில்மெண்ட் காலத்துல ஆப்பதிவேடுகளில் கோவில் பேர் இறங்கி விடுகிறது. அதனால அங்க வர சிக்கல் என்ன என்றால், வாடகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, குத்தகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, வாடகையே கொடுக்காத சிக்கல், இது போன்று சொல்லி இந்து அறநிலையத்துறை சட்டத்துல 34ல சம்மன் கூப்பிட்டு விசாரிச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. காலம் உள்ள அவங்களுக்கு டைட்டில் அவங்களுக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது? கோயிலுக்கு. நாம் மேஜர் இனாம் கிராமங்களில் வசிப்பவர்களுக்கெல்லாம் குடியிருப்பு சங்கங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பித்து மேஜர் இனாம்ல நடந்த துரோகம், மேஜர் இனாம்ல அங்க குடியானவனா பிறந்தது தப்பா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நிலமே இறங்கலனா அவன் வாழ்வே அந்தஸ்து போகாத அப்படின்னு சொல்லி அவன் மக்கள் இயக்கமாக மாறி, தீர்மானமாக மாறி, சட்ட திருத்தமாக மாறி அவர்களுக்கு இப்பொழுது செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும், கோயிலுக்கு தேவையானால் பணம் கொடுக்க வேண்டும் என்று அதை சொன்னாதான் அது சட்ட திருத்தம். அது பாதையே போட வேண்டியிருக்குது. அது பாதையே போட வேண்டியிருக்கிறது. பாதையே போட வேண்டிய தலைவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றே தெரியவில்லை. சட்டம், அது கோயில் அப்படி என்று அது ஒரு புனித பிம்பத்திற்குள் மாட்டிக்கொண்டு அங்கு இருக்கின்ற மக்கள் தவிக்கிறார்கள். கோயிலுக்கு தேவை, கடவுளுக்கு தேவை தேங்காய் பழம் பூதானே தவிர ஊர்ல இருக்கிற நிலம் தேவையில்லை. அது கோயிலை வைத்து சம்பாதிக்கிறவர்களுக்கு தேவை. 100 ஆண்டுகளாக 500 ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறைகளாக அங்கு விவசாயம் செய்து உழுதவனாக இருந்து 1 சென்ட் நிலம் கூட எனக்கு செட்டில்மெண்ட்ல இறங்கல அப்படின்னா அது அநியாயம் அப்படி என்பதை விழிப்புணர்வு செய்து அதற்கே அதை கொண்டு போகணும் அப்படின்றதுதான் வேலை. அதுக்கு முதல்ல நாம இயக்கம் கட்டலாமா? நம்மளால கட்ட முடியாது. நாம வேலை செய்யலாமா? நம்மளால அதெல்லாம் வேலை செய்ய முடியாது. அப்ப என்னப்பா செய்யலாம்? கற்பிக்கலாம். அதனால இப்ப நாம கற்பிக்கலாம். மேஜர் இனாம்காரங்களுக்கு சங்கம் போடுங்க, கற்பிக்கலாம்.
அவ்வளவுதான். அங்க அங்க எந்தனையும் தீர்க்க முடியாது. முழுப்பிடியும் அவர்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேஜரினாம் கிராமங்களிலே நீங்கள் பட்டா மாற்றியிருக்கலாம். மேஜரினாம் கிராமங்களிலே நீங்கள் பத்திரம் போட்டிருக்கலாம். மேஜரினாம் கிராமங்களிலே நீங்கள் மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டியிருக்கலாம். மேஜரினாம் கிராமங்களிலே நீங்கள் 100 ஆண்டு 500 ஆண்டுகள் அனுபவத்தை பேசலாம். இவையெல்லாம் அவர்களை கட்டுப்படுத்தாது, அவர்களுடைய உரிமை மூலத்தை பாதிக்காது. இவரை எல்லாம் அவர்களுக்கான சட்ட அந்தஸ்தை நிறுத்தும். எக்காலம் வந்தாலும் அவர்கள் மேஜரினாம் கிராமத்துல இருக்கிறவங்க